2025 ஆண்டிலே ஒரு விசை கூட நம்ம தேவனுடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை தியாகத்தை குறித்து நாம் தியானித்து அதை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொண்டு ஆழமாக தேவனுடைய சமூகத்திலே கர்த்தாவே என்னை அதற்கு ஆயத்தமாக்கும். இந்த 40 நாட்கள் கர்த்தாவே நான் கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு நாட்களாக, இந்த 40 நாட்கள் நான் பரிசுத்தத்திலே வளருகிற ஒரு நாட்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். அதற்காக எவ்வளவோ வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய வேலைகளின் மத்தியிலும் கூட வேலையை முடித்துவிட்டு ஒரு வேலை நாளில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நமக்கு தருவாராக. நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு என்னுடைய ஆதாரமாக 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசித்து அதன் மூலமாக இந்த 40 நாட்களை குறித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார், எதற்காக நம்ம அழைத்து வந்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். இது ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய ஒரு ஆராதனை. இது ஏனோ தானே வழக்கமாக நடக்கிற ஆராதனையாக எண்ணக்கூடாது. சில காரியங்களுக்காக சபைக்கு வருவார்கள், சிலர் தங்களுடைய சொந்த தேவைக்காக வருவார்கள். ஆனால் எல்லாருக்கும் மத்தியிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு பிரியமாக நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு மிகுந்த மன விருப்பத்தோடு வந்து அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. For there is one God and one mediator between God and men, the man Christ Jesus, who gave himself a ransom for all, to be testified in due time. பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதுகிற காரியம் என்ன? அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அவர் எழுதுகிறார். தம்மை ஒப்பு கொடுத்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்லைஸ் இருக்குது, look at the slides there. தம்மை ஒப்பு கொடுத்தவர். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு தம்மை தாமே நமக்காக ஒரு ஒப்பு கொடுத்தாராம். ஜீசஸ் கேவ் ஹிம்செல்ஃப் a ransom for all. அதுதான் நாம் இன்றைக்கு தியானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். தேவாதி தேவன் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? இயேசு கிறிஸ்து தம்மை நமக்காக ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அப்போ எதற்காக ஒப்பு கொடுத்தார்? அவர் தம்மை ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளப் போகிறோம். அதை குறித்து நம்முடைய வாழ்க்கையை தியானித்து இந்த 40 நாட்களும் கர்த்தர் நம்ம எதற்காக ஒப்பு கொடுத்து எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதனுடைய காரியம், தேவனுடைய பர்பஸ், அதனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின சுவிசேஷம் 14:6 நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறது. அப்போ சிலர் இந்த சாம்பர் புதன்கிழமை ஆசரிப்பதில்லை. சிலர் இதை தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாரம்பரியமாக ஆராதிக்கிறார்கள். பாரம்பரியமாக வந்து தன்னுடைய ஒரு சாம்பலை எடுத்து தன்னுடைய பாவங்களை எரித்ததாக எடுத்து தன்னுடைய நெற்றியிலை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆமாம், நாம் இதற்காக இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாட்களை நாம் கர்த்தரோடு கூட நடப்பதற்காக விசேஷித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்களில் நாம் தேவனோடு கூட நெருங்கி வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஜாப்பனீஸில் ஒரு காரியங்களை சொல்லுவார்கள், கைசன் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு காரியம் ஒரே விதமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாளடைவிலே அது குறைவுபட்டு கொண்டே வருமா. ஒரு மெஷின் எடுத்துக்கொள்ளுங்க, அது இயங்கி கொண்டே வந்தால் அது ஒன்றுமே செய்ய விட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்லோவாகி ஸ்டாப் ஆகிடும். அப்போ அதுக்கு என்ன செய்வாங்க? அதுக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதுக்காக சரி சொல்லுவாங்க, தி கால் இட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கைசன் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு காரியத்தை மாற செய்து அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு உயிர்ப்பித்து கொண்டு வருவதற்கான நாட்கள், நேரங்கள் அதற்கு நியமிக்கப்படுகிறது. அப்படியாக ஒவ்வொரு வருஷமும் நாம் எதற்காக இதை நியமித்துக் கொள்ளுகிறோம்? தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை சில காரியங்கள் எப்பொழுதுமே யோசித்து பார்க்காத சில காரியங்களை குறித்து யோசித்து பார்த்து அவைகளை சரி செய்து கொள்வதற்காக, தேவனுடைய சமூகத்திலே நாமே இன்னும் அதிகமாக உயர்த்தி கொள்வதற்காக, ஆவிக்குரிய ஆராதனை வாழ்க்கையில் நடந்து தேவனுக்குள்ளாக நிற்பதற்காக நாம் இதை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த 40 நாட்களை குறித்து வேதத்தில் பல காரியங்களை பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் கர்த்தர் மழையை அனுப்பினார். உலகம் முழுமையாக, பூமி முழுமையாக இந்த 40 நாட்களிலே ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாயிற்று. தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இது சுத்திகரிப்பின் காலம். அல்லேலூயா. இந்த 40 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த 40 நாட்களை பார்த்தால் மனம் திரும்புதல் என்று ஒரு காலம். நினிவே பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இதுதான். இன்னும் 40 நாள் உண்டு,
நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி யோனா சென்று ஒரு செய்தியை கொடுக்கிறார். எதற்காக? இந்த 40 நாட்களில் என்னென்ன காரியங்களை மனம் திரும்பிக் கொள்ள வேண்டுமோ மனம் திரும்பிக் கொள்ளுங்கள் என்பதற்காக ஒரு சவால் கொடுக்கப்பட்டது. அதை ராஜா முதலாக எல்லாரும் கேட்டு உடனடியாக மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த 40 நாட்கள் மனம் திரும்புதலின் நாட்கள், தேவனுடைய வாழ்க்கையை முன்பாக நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிற நாட்கள், தேவனுடைய சமூகத்திலே நாம் மனம் திரும்பிக் கொள்ளுகிற நாட்கள். அது மாத்திரமல்ல, இந்த 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு நாட்கள். அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதற்காக இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மோசேயின் வாழ்க்கையை குறித்து யோசித்து பாருங்கள். சீனாய் மலையில ஏறி 40 நாள் இரவும் பகலும் அவர் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய சமூகத்திலே அவர் காத்திருந்தாராம். எதற்காக காத்திருந்தார்? நான் தேவனை போல மாற வேண்டும், தேவனுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருந்தார். அவர் தேவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன், உடைய அதிசயங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன், உடைய மகிமையை எனக்கு காண்பிக்கும், பிரசன்னத்தின் மகிமையை எனக்கு காண்பிங்கன்னு சொல்லி கேட்டார் அல்லவா? அப்பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. தேவனுடைய மகிமையினாலே அவருடைய முகம் பிரகாசித்தது. இந்த 40 நாட்களும் கர்த்தர் நம்மை எதற்காக பயன்படுத்தி வருகிறார்? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை காணப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, 40 நாட்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து தருவார். பல மாதங்களுக்கு, சில வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு அருமையான சகோதரனுடைய சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அவர் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவர் சென்னை பட்டணத்தில் வந்து அவர் வேலை தேடி வந்தார். மிகுந்த கஷ்டத்தின் நடுவில் ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் படுத்திருப்பாராம். காலையில் எழுந்து பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்து முகத்தை கழுவி விட்டு இன்டர்வியூ போவதற்காக வேலை தேடி சென்று கொண்டிருப்பார். அதுதான் ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கடைசியாக கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார். பேங்க்கில் நல்ல வேலையில் அவர் இருந்தார். ஒரு நாளிலே அவர் ஜிபிஎஸ் ராபின்சன் என்கிற அருமையான தேவ ஊழியர் தயாரித்த ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தாராம். தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரர்கள் என்கிற வரிசையிலே சகோதரன் மோகன் லாசரஸ், டிஜிஎஸ் தினகரன் அங்கிள், அவங்க எல்லாருடைய ஊழியத்தையும் பற்றியும் அதில் சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. அதை பார்த்து கொண்டிருக்கும்போது அவருடைய உள்ளத்திலே ஒரு தாகம், அவருடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சை, ஒரு கேள்வி, எங்களெல்லாம் எப்படி பயன்படுத்த போறீங்க கர்த்தாவே? How are you going to use us all like this என்று ஒரு கேள்வி அவருக்குள்ளாக வந்தது. அந்த கேள்வி வந்தவுடனே அதை யோசித்துக் கொண்டே உட்கார்ந்து பொழுது திடீரென அந்த அறையிலே ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஒரு 40 நாட்கள் உபவாசம் இரு, நீ கோ அண்ட் ஃபாஸ்ட் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. அவருக்கு நம்ப முடியல. உண்மையாக தான் நாம் கேட்கிறோமா சத்தத்தை அல்லது கற்பனை செய்கிறோமா சொல்லி அவர் உடனடியாக டிவியை அணைத்து விட்டார். ஆனால் சத்தம் துணித்துக் கொண்டே இருந்தது. நீ உபவாசத்துக்காக சீசன் ஆஃப் ஃபாஸ்டிங் என்கிற சத்தம் வந்து கொண்டிருந்தது. ஒரு காலமாக உபவாசிப்பதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள் என்று சொல்லி அவர் அதை அலட்சியம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாள் அதை மறக்க விரும்பினார். ஆனாலும் சத்தம் துணித்துக் கொண்டே இருந்தது. கடைசியாக அந்த சத்தத்தை தாங்க முடியாதபடியாக உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபத்தில் சொல்லுகிறார், இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், தேவனை பார்த்து, சரி நான் ஒரு நாள் நான் உபவாசம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தாராம். ஆனால் சத்தம் விடாமல் வந்து கொண்டே இருந்தவிடால் சொன்னாரா, நான் 3 நாள் ஜெபிக்கிறேன் என்று பாரா என்று பேரும் பேசினாராம். கடைசியாக சொன்னால் 21 நாள் உபவாசம் இருக்கிறேன் தானியேலை போல என்று சொன்னாராம். ஆனால் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக சொன்னாரா 40 நாள் உபவாசம் இருக்கிறேன்னு சொன்னோடனே சத்தம் நின்று போய்விட்டது. இவருக்கு ஒரே பயம். 40 நாள் எங்கே போய் உபவாசம் இருக்குது? ஏன்னா அவருக்கு பெரிய பயம். உடனடியாக சென்று நம்முடைய அருமையான சகோதரன் காலசென்ற சகோதரன் சாம் ஜெபதரி அவர்களை பார்த்து சொன்னாராம், இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் வந்தது பிரதர், எனக்கு என்ன செய்வது தெரியல, சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது, 40 நாள் எப்படி உபவாசம் இருக்குது எனக்கு தெரியல என்று சொல்லி கேட்ட உடனே பிரதர் சொன்னாங்களாம், நீங்கள் வந்து திருப்பத்தூரில் அவங்களுக்கு ரூம் தர்றேன், நல்ல ஒரு ஜெபக்கூடம் இருக்குது, நான் அவங்களுக்காக ரூம் ஒழுங்கு பண்ணி தந்துடுறேன், நீங்கள் அங்கே போய் 40 நாள் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிங்க, கத்த சொன்னால் நீங்கள் செய்யுங்க என்று சொல்லிட்டாராம். அவருடைய மனைவி ஒரு சகோதரி, அவர்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் கத்தருக்குள்ள விசுவாசத்துக்குள்ள வளராதவர்கள், அவளுக்கு ஒன்றும் புரியாது. இவர் சொன்னார், நான் போய் 40 நாள் உபவாசம் பண்ண போகிறேன் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, எப்படி போவீங்க, வேலை இருக்குதே, என்ன பண்ணுவீங்க வேலைக்கு? நான் சொன்னால் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு நான் ஃபாஸ்டிங் போகிறேன்னு சொல்லலாம். யாராவது பண்ணுவாங்களா? 40 நாள் இரவு போல் நான் ஃபாஸ்டிங் பண்ண போகிறேன், தெய்வனோடு கூட உறவாட போகிறேன், அதனால் வேலையை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு மனைவிக்கு ஒன்றும் புரியலை, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் சென்னையில் இருந்து தன்னோட வேலையை ராஜினாமா செய்து விட்டு திருப்பத்தூரில் சென்று ஒரு ரூமில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அதில் ஒரு ரூம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும், அவ்வளோதான். கதவு எப்போதும் பூட்டி இருக்கும், ஒரு உள்ளே ஜெபித்து கொண்டே இருப்பாராம். தினந்தோறும் காலையில் கதவு திறக்கப்படும். உள்ளே வந்து ஒருவர் வந்து 6 வாட்டர் பாட்டில் வைத்து முந்தின நாள் உள்ள வாட்டர் பாட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதான். வேறு யாரும் ஆட்களே அவர் பார்க்கவே இல்லை. 40 நாட்கள் அப்படி தான் அங்கேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஒவ்வொரு நாள் ஜெபிக்க கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பித்த முதல் 10 நாட்கள் ஜெபிப்பதற்கு மிகவும் ஒரு போராட்டமாக கடினமாக இருந்தது. அது ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நீ எல்லாம் இதுக்கு தகுதி உள்ளவனா என்கிற கேள்வி தான் அவருக்குள்ளாக வந்தது. நீ சின்ன வயசுல இந்த பாவத்தை செய்தாயே, நீ இளைஞனா இருக்கும் பொழுது அந்த பாவத்தை செய்தாயே என்று சொல்லி பலவிதமான பாவ எண்ணங்கள் போராட ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருந்த பின்பு அதன் பின்பு தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தார். 10வது நாளில் இருந்து 25வது நாள் வரைக்கும் பல காரியங்களை குறித்து தேவனோட பேச ஆரம்பித்தார். கர்த்தர் அவரை குறித்து சொன்னா, நீ பெரிய
பெரிய ஊழியக்காரனாக நீ மாறப்போகிறாய், உன்னை நான் பல தேசங்களுக்கு அழைத்து செல்ல போகிறேன் என்று சொல்லி பல அற்புதமான வாக்குத்தத்தங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அவரால் நம்பவே முடியவில்லை, அவ்வளவு அதிகமான காரியங்களை கர்த்தர் அவர் கற்றுக் கொடுத்தார். அதன் பின்பு சரியாக 35 நாள் முடிந்தவுடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு இப்போ வேலை இல்லையே, என்ன பண்ண போகிறேன், 5 நாள் வேலை இல்லை, வீடு கவனிக்கணும், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். அப்போ கர்த்தர் சொன்னா, நீ வீட்டுக்கு போ, உனக்காக நான் ஒரு வேலையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். ஒரு இடத்துலேருந்து குறிப்பிட்ட இடத்துல உனக்கு ஒரு லெட்டர் வரும், அந்த இடத்துல போய் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு மேனேஜர் ஒன்று பேச போகிறார், அவருடைய பெயர் இதுதான் சொல்லி பெயரை கூட கத்த சொன்னாராம். அந்த மேனேஜர் ஒரு வேலை கொடுப்பார், எடுத்துக்கொள்ள என்று கத்த சொன்னாராம். 35வது நாளில் அவர் ஜெபித்து முடித்து 40 நாள் முடிந்து வீட்டுக்கு வந்தார். அவர் உடம்புலாம் பார்த்தீங்களா வீக்காகலாம் நினச்சி டாக்டர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணாங்க, எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. கடைசியாக கத்த சொன்னபடி 2வது நாளில் அவருக்கு தபால் வந்தது. எத்தனையோ சில வருஷங்களுக்கு முன்பாக அவர் ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணியிருந்தார், அதற்குரிய பதில் அப்போ தான் வந்திருக்குது. ஒரு இன்டர்வியூக்கு வாங்க என்று சொல்லி இன்டர்வியூஸ் வந்து பேசினார். இவர் சொன்னபடியே கத்த சொன்னபடியாக அதே மேனேஜர் அந்த பெயர் உள்ளவர் இருந்து வேலையை கொடுத்தாராம். அவருக்கு முன்பாக இருந்த சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளத்தோடு கத்த வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது அவருடைய பெயர் ஸ்டான்லி என்பது தான் அவருடைய பெயர். அவர் தேவ ஊழியக்காரனா இன்றைக்கு இப்பொழுதோ அவர் இந்தியாவிலேருந்து வந்துட்டார். அவர் தேசத்துக்கு வந்தார், கலிஃபோர்னியாவிலேருந்து எங்களோடு கூட தங்கி இருந்தார். சில இடங்களில் சென்று நாங்கள் பிரசங்கம் செய்தோம். அதன் பின்பு அவர் எல்லா வேலையும் விட்டு லண்டனில் சென்று அங்கே இப்பொழுது போதகராக பணியாற்றி வருகிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த 40 நாள் முக்கியமான நாள். ஹல்லேலூயா. நம்ம தேவனோடு கூட நீங்கள் நடக்க எவ்வளவு விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நடக்க நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறீர்களோ, அந்த கிருபையை அவர் தருவார். அதற்காக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் எல்லாரும் வரவில்லையே, மற்றவர்கள் எல்லாம் ஏன் வரல? கர்த்தர் உங்களை தெரிந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், உங்களோடு கூட பேசுவதற்காக. இந்த 40 நாட்களில் தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்காக, இந்த 40 நாளிலே உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த 40 நாள் அதிக பரிசுத்தத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்? வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே இயேசுவே இதை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்திலே வந்து விட்டார். அவர் யாராவது சிலுவையிலே பிடித்து அடிக்க முடியுமா? இப்போ அவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை என்று சொன்னால் யாரும் அவருடைய ஜீவனை எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், யோவான் 10வது அதிகாரம் 17, 18வது வசனத்திலே, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசு இந்த உலகத்தில் வரும் பொழுது தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஒரு சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறார். அவரே விரும்பி தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாராம். எதற்காக கொடுக்கிறார்? உங்கள் மேலே என் மேலே வைத்திருக்கிற அன்பினாலே அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு சிநேகிதனுக்காக தன் ஒருவன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் தேவாதி தேவன் மனு கோலம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அல்லவாம். அன்பினாலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் எதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று வாழ்க்கையில் அவசியமாய் தேவையாக இருக்கிறது. கர்த்தர் ஒன்றை எதிர்பார்த்து தான் நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. There is an expectation, there is a demand that this particular act of Jesus Christ places upon us. நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர் என்ன எதிர்பார்த்து இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார்? அன்போடு தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் சில காரியங்களை அவர் தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டவராக அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனை ஒரு விலைக்கிரயமாக அவர் கொடுத்தார். That means there is a cost that he paid for you and us, you and me, to come to a place where we can walk with him and be able to see his glory. அதை குறித்து 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எதற்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து 3 காரியங்களை நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 40 நாட்கள் நிறைவேற்றுவதற்கு நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய சமூகத்தில் ஆலோசனை பெற்று அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இயேசு தன்னை எதற்காக ஒப்பு கொடுத்தார்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதி மற்றும் 4வது வசனம் ஆங்கிலத்திலே, தமிழிலே கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது, தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். முதலாவதாக எதற்காக ஒப்பு கொடுத்தாரா? நம்முடைய பாவங்கள் மறைய வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏனோ தானோ என்று அவர் வந்து ஒப்பு கொடுத்து விடவில்லை. அவர் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ஏனென்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் முற்றிலுமாக நீங்க வேண்டும்.
முற்றிலுமாக விலக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் வியாதிகள் இருந்தால் நோய்களை தீர்ப்பதற்காக மருந்துகள் உண்டு, பல மருத்துவத்தில் நாங்கள் போகலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய ஆவியில் இருக்கிற ஒரு நோய் நீங்குவதற்கு, அந்த பாவம் என்கிற நோய் நீங்குவதற்கு ஒரே ஒரு வழிதான், அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நம்ம பல சமயங்களிலே அது ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்ததினாலே நமக்காக பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே பல காரியங்களை செய்து தங்களுடைய வாழ்க்கையிலே தியாகங்களை செய்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விரும்புகிறார்கள். எத்தனையோ காரியம் தியாகமாக செய்கிறார்கள். தங்களுடைய உடலை வருத்தி கொள்ளுகிறார்கள், சாட்டையினாலே அடித்துக் கொள்ளுகிறார்கள், முள்ளிலே நடந்து தீயிலே நடந்து தங்களுடைய சரீரத்தை வருத்தி கொள்ளுகிறார்கள். ஏன்? என்னுடைய பாவங்கள் நீங்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே முக்தி கிடைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள எல்லா பாவங்களும் நீங்கி மீட்பு வர வேண்டும் என்பதற்காக மனிதன் எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். ஆனால் இயேசு தெளிவாய் சொல்லி இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே என்னுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா! நம்முடைய பாவங்கள் நீங்குவதற்கு இயேசு மாத்திரமே வழி. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நாம் அவரிடத்தில் வந்தால் மாத்திரமே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் எல்லா பாவங்களையும் நீக்கிறமே சுத்திகரிக்க முடியும். வடகொரியா தென்கொரியா நடுவில் ஒரு சிறிய ஒரு பகுதி இருக்கிறது, நோ மேன்ஸ் லேண்ட் என்று சொல்லுவார்கள். யாரும் அங்கே போக முடியாது, இங்கிருந்து அங்கே யாரும் கடந்து போக முடியாது, அங்கிருந்து யாரும் கடந்து வர முடியாது. அந்த பகுதியிலே அமெரிக்க தேச இராணுவ வீரர்கள் சிலர், அவளோடு கூட சேர்ந்து தென்கொரிய இராணுவ வீரர்கள் சிலர் உட்கார்ந்து சில எக்ஸசைஸ் செய்து கொண்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் திடீரென்று ஒரு பகைவன் ஒருவர் வந்து ஒரு வெடிகுண்டை அவளை நோக்கி எரிந்து விட்டு ஓடிவிட்டான். அந்த வெடிகுண்டு வரப்போகிறது, வெடித்து சிதறப்போகிறது. எல்லாரும் பல திசைகளிலே ஓடினார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் அந்த வெடிகுண்டு அருகிலே சென்று அதன் மேலே விழுந்து அந்த குண்டை பற்றி பிடித்து கொண்டான். அந்த குண்டு அவன் மேல் வெடித்து முற்றிலுமாக சிதைந்து சின்ன பின்னமாகி இறந்து போய்விட்டான். அந்த படை வீரர் அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு படை வீரன் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம், அவருடைய மரணம் வரக்கூடாது என்பதற்காக தன்னையே அவன் பலியாக ஒப்பு கொடுத்தான். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அந்த உலகத்தில் வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் வந்துவிடக்கூடாது, பாவத்தினால் வருகிற மரணம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே வந்து நமக்கு வர இருந்த எல்லா தண்டனையும் அவரே ஏற்றுக்கொண்டார். கொலோசையர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பாவங்கள் நீங்கி நம்ம தேவனோட சமாதானமாக வேண்டும். எப்படி ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய மகிமை இழந்து போனோமோ, மனிதனுடைய பாவத்தினாலே தேவனுடைய பிரசனத்தை இழந்து போனோமோ, அதெல்லாம் மாறி நாம் மறுபடியும் அவரை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும், முகமுகமாய் அவரை பார்க்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதற்காக இந்த உலகத்தில் பாவங்கள் நீங்கும்படியாக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He took our punishment. He reconciled back towards the Lord so that we can walk with him. அவரோடு கூட நடக்கிறதுனால ஒரு மீட்பை அவர் தந்து விடுகிறார். நீ ஒருவேளை சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், ஏற்கனவே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் தான் என்று நீங்கள் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையின் ஆழத்திலே அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை, போராட்டங்களை சாத்தான் கொண்டு வந்து வைத்துக்கொண்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை அதை குறித்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தாவே, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம யோசித்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதற்காக உள்ள கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா. பிரசங்கி 10வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. அதே போல ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று சொல்லி, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாவதற்கு தடைகளாக வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பாவங்கள், போராட்டங்களை சாத்துரு எப்பொழுது கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறான். வீணாக பேசின ஒரு வார்த்தை, ஜெபிக்காமல் விட்டதினாலே வந்த ஒரு விளைவு, மற்றவர்களோடு கூட பேசும் பொழுது கோபத்தினாலே செய்துவிட்ட ஒரு நம்முடைய செய்கை, ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கரைப்படுத்தும்படியாகத்தான் சத்துரு வந்து பாவத்தின் விதைகளை நமக்குள்ளாக விதைத்துக் கொண்டே இருக்கிறான். நாம் அதை அறிந்து கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இயேசு இந்த நாட்களை நமக்கு என்று தந்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்று செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டவள் தான், நான் தேவனோடு கூட இருப்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் வருகிறவன் தான். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையின் உள்ளத்திலே ஏதோ ஒரு காரியம் நான் தேவனுக்கு முன்பாக நான் இன்னுமாக பிரியமாக நடந்து கொள்ளவில்லை, ஏதோ ஒரு அறையை நான் அவருக்கு கொடுக்காமல் பூட்டி வைத்திருக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தில் இன்னுமாக நான் தேவனோடு கூட ஒப்புரவாகவில்லை என்று கர்த்தர் உங்களோடு கூட உணர்த்தினால் நீ அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, ஹெல்ப் மீ டு ஐடென்டிஃபை தட் ஒன் டெட் ஃப்ளை இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு சின்ன குட்டி
செத்த ஈயை நான் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு கற்றுத் தருவார். கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 40 நாட்களிலே அதை விட்டு வெளியே வரும்படியாக முற்றிலுமான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஒரு அருமையான சகோதரர் நம்முடைய சர்ச்சில் இருக்கிறாங்க. கடந்த மாதத்தில் இந்த ஃபாதர் ஸ்கூலில் அவங்க நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. அது சொல்லும்போது மிகுந்த எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தவரோட சாட்சி கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அவளுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்ததுதான் அவங்க அப்பா இறந்து போன உடனே. இப்போ தன்னையே சொல்லிக்கொண்டாங்க தன்னோட உள்ளத்தில், எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, அந்த துக்கத்தில் நான் அதை மறக்கிறதுக்காக நான் சிகரெட் குடிக்கிறேன், அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நினைத்து கொண்டாராம். கொஞ்சம் நாள் ஆக அதில் எப்படி பழகிட்டார், அப்படியே ரொம்ப ஆழமாக இன்வால்வ் ஆகிட்டார். அவரால் ஒன்றும் வெளியே வர முடியல. அதை பின்பு சொல்லிக்கொண்டா சரி எல்லாம் தான் குடிக்கிறாங்க, அப்புறம் என்ன சொல்லி வேலை கிடைத்தது. வேலை கிடைச்சதுனால பணம் வருது, இப்போ நிறைய சிகரெட் வாங்கலாம், வாங்கி விதவிதமான சிகரெட் குடிக்கிறது, அதெல்லாம் செய்து கொண்டு அப்படி தான் இருந்தாராம். அப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபையிலே ஃபாதர் ஸ்கூல் நடந்தது. அந்த ஃபாதர் ஸ்கூல் ஈவெண்ட்டில் அவரும் கலந்து கொண்டார். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செஷனில் நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் விட்டு விடுவதற்காக, தேவனுடைய சமூகத்தில் பாவங்களை எல்லாம் எரிப்பதற்காக அதற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் எல்லாரும் தங்களுடைய பாவங்களை என்ன எழுத வேண்டுமோ அதை ஒரு சிறிய காகிதத்தில் எழுதி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அதற்காக ஒரு நெருப்பில் போட்டு எரித்து விடுகிற ஒரு சிறிய ஒரு ஜெப நேரம் அதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அது நடந்தது 5 வருஷங்களுக்கு முன்பாக. அவர் அந்த ஜெபத்தில் பங்கு பெற்றுக் கொண்டாராம். அப்போ இருந்த பொழுது அதுக்காக ஜெபிக்கும்படியாக ஜெபத்தில் நடத்தப்பட்ட பொழுது உள்ளத்துக்குள்ளாக ஒரு கேள்வி, என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக திடீரென ஒரு நெஞ்சு வலி போல வந்து தேவன் அவரோடு கூட இடைப்படுகிறது போல ஒரு எண்ணம், ஒரு தூண்டுதல். அவரால் யோசிக்க முடியல. அவர் யோசித்தாரா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சிகரெட் குடிக்கிறனால தான் வந்ததுன்னு சொல்லி பயந்துட்டாரு. ஆனால் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் தேவனோடு பேச ஆரம்பித்தார் அந்த ஜெப வேளையில். அப்போ சொன்னாரா, நான் எப்படி சிகரெட் குடிக்க அப்படின்னு தெரியல, ஆனால் இதுதான் பிரச்சனை, என்னோட வாழ்க்கையில் விடணும்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதினாராம். சிகரெட் குடிக்கிறது ஸ்டாப் பண்ணு சொல்லி எழுதிட்டு போய் அதுக்காக கொடுக்கப்பட்ட நெருப்பில் போட்டு எரிச்சிட்டாரு. அதுதான் அவர் சொன்னார், that was the last day he ever smoked. Hallelujah. அவர் வெளியே வந்தார், போனார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூப்பிட்டாங்களா, வாப்பா ஜாலியாக சிறு குடிக்க போகலான்னு சொல்லி. ஆனால் அவரால் குடிக்க முடியல, அந்த வாசியை போயிடுச்சு அவர் விட்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரோட சுமலை ஒப்பு கொடுத்தா போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க வல்லமை உள்ள ரத்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தடையாக தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி சேர முடியாதபடியாக தடையாக எது இருக்கிறதோ அதை நீங்கள் அர்ப்பணித்து ஜெபியுங்க. As we pray today, God will burn that away from your life. God will remove that away from your life completely so that you can walk in freedom and deliverance and righteousness in the presence of God. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மாறுவதற்காக அவர் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதுதான் முதலாவதாக இயேசு இந்த உலகத்தில் வந்த காரியம், to deliver us from sin. Whatever is a sin, whatever is a habit, whatever is an addiction that we are not able to come out of, today God will be able to break that out if you come and pray a simple prayer in the presence of the Lord. இயேசுவே, உடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், உடைய கல்வாரி அன்பை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த கிருபை தாரும் என்று நீ ஜெபித்தால் போதும். இன்றிலிருந்து அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். சரி, 2வதாக இயேசு எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த உலகத்திலே வந்து வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தாரா? that we have to be zealous for good works. அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, who gave himself for us that he might redeem us from every lawless deed and purify for himself his own special people. Zealous for good works. அப்போ எதற்காக கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு வருகிறார், எதற்காக பரிசுத்தப்படுத்துகிறார்? நான் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஏனோ சும்மா நம்மை ரட்சிக்கிறவர் அல்ல, நாம் ஏதோ ஒரு நற்கிரியை செய்வோம் என்ற எதிர்பார்ப்போடு கூட நம்மை ரட்சித்து வழி நடத்துகிறவர். அதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் வந்து நாம் மறுபடியும் நற்கிரிகளை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அப்போ இயேசு கல்வாரி சிலுவையில் போகும்போது நினைத்திருப்பார், நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்னுடைய ஜீவனை தருகிறேன், என்னுடைய ஜீவனை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஏன் என்று சொன்னால், என்னை பார்த்து என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் நற்கிரிகளை செய்கிறவர்களாக மாறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு கூட அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 40 நாள் பரிசுத்தமாகிற நாட்கள் மாத்திரமல்ல, எதற்காக அந்த பரிசுத்தம்? நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பரிசுத்தம். வேதம் சொல்லுகிறது, ஒரு வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பொருட்களும் அல்லாமல், பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. சிவைகளுக்கு சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள், ஒருவன் இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டான்.
அவன் எஜமானுக்கு பிரயோஜனமானதும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரமாக இருப்பான். அப்போ எதற்காக கர்த்தர் கழுவுகிறாரா, எதற்காக கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறாரா? He has an expectation that he wants to use you for something good that you can do in your life. Hallelujah. அப்புறம் கேட்கணும் கர்த்தர் சமூகத்தில் நான் எந்த நற்கிரியை செய்யணும்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். இந்த 40 நாட்கள் நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் தேவனுடைய சமூகத்தில் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாவம் தடையாக இருக்குதோ அதை விலக்கும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டு, கர்த்தாவே நான் எந்த நற்கிரியை செய்யணும், what do I need to do this 40 days என்று நம்ம கேட்டு தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டித்ததற்கு நோக்கமே நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் அப்போ யோசித்து பாருங்க, அவர் எல்லாம் படைத்து விட்டு அவர் சொல்லுகிறார் இவன் நற்கிரியை செய்வான், இவள் நற்கிரியை செய்வாள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நற்கிரியை செய்வதற்காகத்தான் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறாராம். இயேசுவே இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. Jesus has an expectation for us that we have to do good works. Hallelujah. நம்ம நினைக்கிறோம் ஏதோ என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும், என்னுடைய பாவம் மாறினால் போதும், என்னுடைய தேவைகள் மாறி எனக்கு ப்ரமோஷன் கிடைத்தால் போதும் என்று சொல்லி நாம நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் விரும்புகிறது வித்தியாசமானது. நீ ஏதாவது ஒரு நற்கரியை செய்யணுமே, ஏதாவது நல்ல காரியத்தை செய்ய வேண்டுமே என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு வைராக்கியமாக நம்ம செய்யணுமா, நான் எதையாவது நற்கிரியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். Every day we get up in the morning and say, Lord, I must do something, some good deeds for someone. ஏசு அந்த எதிர்பார்ப்போடு தான் தன்னுடைய ஜீவனையே நமக்காக அவர் கொடுத்தாரா. துர்கால் இருக்கிற ஒரு சீஷியை குறித்து வேதம் கற்றுத் தருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலே, யோப்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே துர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபீதாள் என்கிற பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருந்தாள். அப்போ அவள் சொல்லலாம், எல்லாம் வந்து என்ன ஜெபிக்கிட்டுப்போ நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன் உங்களுக்கு அதான் வேலை என்று சொல்லியிருக்கலாமே. But she knew that she had a different purpose than just being a prophetess. Hallelujah. அப்போ அதிகமாக நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்து கொண்டே இருந்தாளாம். அப்போ ஒரு நாள் நேரம் வந்தது, அவள் மரித்து போய்விட்டாள். எல்லாரும் அவள் கூட சேர்ந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் பேதுரு இருக்கிற சொல்லி பேதுருவை கூப்பிட்டாங்க, வந்து இந்த அம்மாவுக்கா நீங்கள் ஜெபிக்கணும், இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அப்போ பேதுரு வந்தோடனே அங்கே இருந்த எல்லாரும், அங்குள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்களுக்காக அந்த துர்காள் உயிரோடு இருக்கும்போது, தபித்தாள் உயிரோடு இருக்கும்போது செய்த எல்லா சட்டைகளையும் காண்பித்து மிகவும் கண்ணீரோடு சொன்னாங்களே, எனக்கு இதை செய்து கொடுத்தாங்களே அதை செய்து கொடுத்தாங்களே என்று சொல்லி மிகுந்த ஒரு மனவேதனையோடு இருந்தாங்களாம். அதை பார்த்து பேதுரு ஜெபித்து பிரேதத்தை பார்த்து சொன்னார், தபித்தாளை எழுந்துரு என்று சொல்ல அவள் மறுபடி உயிரோடு எழுந்தாள். ஹல்லேலூயா. ஒரு நற்கிரியை செய்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற கிருபை எவ்வளவு பெரியது பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நற்கிரிகளையும் பார்த்து தர்மங்களை பார்த்து எல்லாரும் வந்து சொல்லுகிறார்கள், சாட்சி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் மரிக்கிற மரண நாள் வந்தால் நம்மை குறித்து யார் சாட்சி சொல்லுவார்கள்? Can you be sure that there is someone who will say that they helped me this way, she helped me that way, he helped me that way? என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு எனக்கு அவர் தான் உதவி செய்தார் சொல்வதற்கு ஒருவர் உண்டா? நீங்க யோசித்து பாருங்க, நீங்கள் யாருக்காவது உதவி செய்திருக்கிறீர்களா? தபித்தாள் செய்தான், அவள் அப்படியாக தான தர்மங்களை மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அவள் மரித்தால் கூட உயிரோடு எழுப்பப்பட்டாள். இன்றைக்கு இந்த 40 நாள் கர்த்தர் நமக்கு எதற்காக தருகிறார்? நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறதில்லே நீங்கள் பக்தி வைராக்கியமாகணும், வைராக்கியம் உள்ளவர்களாக மாறணும். ஒவ்வொரு நாள் எழுப்பி நான் யாருக்கு எந்த நன்மையை நான் செய்யலாம் என்று நம்ம யோசிக்கணும். வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்கள் இருப்பதற்காகத்தான் இந்த 40 நாட்களை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கொர்நேலியு என்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதியை பற்றி நமக்கு தெரியும். அவன் யூத வம்சத்தான் அல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்தவனும் அல்ல. ஆனாலும் அவனை பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தானா. அந்த தருமங்களை செய்தான், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதுதான் செய்த காரியம். ஆகவே தேவனே அவருடைய வாழ்க்கையிலே அந்த மனிதனோடு பேசுவதற்காக ஒரு தேவ தூதனை அனுப்பினார். அவருடைய வாழ்க்கையில் பேதுருவை கொண்டு வந்து ரட்சிப்பின் வழியை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட புறஜாதிகளில் முதலாவதாக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் சொன்னால் அவன் தான். ஹல்லேலூயா.
நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார். அப்படி நற்கிரிகளை செய்கிறவர்களாக, தான தர்மங்களை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார். கடைசி நாளில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நமக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்ம எல்லாம் குறித்து யோசித்து பார்க்கும்போது நம்ம நினைப்போம், கத்த எப்படி நியாயம் தீர்ப்பார், என்ன நீ பாவம் செய்தீங்களான்னு சொல்லி வெளிப்படுத்த விசேஷம் மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், தெய்வம் தெளிவாக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். மத்தேயு 25வது வசன அதிகாரத்தில், வலது புறத்தில் சிலர் இருப்பாங்க, இடது புறத்தில் சிலர் இருப்பார்கள். தெய்வாதி தேவன் பார்த்து, வலது புறத்தில் உள்ளவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதாவினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க என்று கத்த சொல்லுவார். அதை பார்த்தோன்னே அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லும் பொழுது அவரே சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். வஸ்திரம் இல்லாத நான் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போ அவர்களாம் அவரை பார்த்து கேட்பாங்க, நாங்கள் எப்போது இதெல்லாம் செய்தோம் என்று கேட்ட பொழுது அவர் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுவார், மிகவும் சிறியவராகி இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தேன் என்று அவர் சொல்லுவார். அப்போ யோசித்து பார்க்கணும், யாருக்கு வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறோம், யார் சிறையில் இருக்கிற சென்று நம்ம பார்க்கிறோம், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க யாருக்கு நாம் சென்று உதவி செய்கிறோம், எதையாவது சிறுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். God will grant that grace for us. நம்மளே அவர்கிட்ட பார்த்து கேட்கணும், அவர் நமக்கு அந்த கிருபை தருவார். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே கள்ளர்கள் கையில் அகப்பட்டான். அவனை அடித்து அவள் உதைத்து குற்றுயிராக விட்டு போய்விட்டார்கள். அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வந்து அவனை பார்த்து பக்கமாய் விலகி போனான். ஒரு லேவியன் வந்து அவனும் பார்த்து பக்கமாய் விலகி போனான். ஆனால் ஒரு சமாரியன் வந்து அந்த மனிதனை பார்த்து மனதுருகினான். அவன் என்னுடைய காயங்களை கட்டினான், திராட்சரசம் பார்த்தான், தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி அவனை சத்திரத்தில் கொண்டு வந்து அவனை விட்டான். இவனை பார்த்துக்கொள், ஏதாவது ஸ்தலவானால் நான் மறுபடி வரும் பொழுது உனக்கு தருவேன் என்று சொன்னான். எனக்கு மிகவும் பெரிய மாணவர்களே, that is the example of a good work that God wants us to do in our lives. இந்த 40 நாட்களிலே அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். பாவங்கள் கழுவ பரிசுத்தப்படணும், வாழ்க்கையில் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கணும், அதோடு கூட ஒரு நன்மையான காரியத்தை செய்யணும். நீங்கள் உங்களுக்கே ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்க. 40 நாளும் ஏதாவது ஒரு நன்மையை நான் செய்வேன், யாராவது ஒருவருக்கு ஒரு நன்மையை நான் செய்வேன் என்று நீங்கள் தீர்மானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார், அவர் கிருபை தருவார். வேதமே அதற்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம நற்கிரியை ஆசைப்பட்டா போதும், அதுக்கேற்ற கிருபையை அவர் தருவார். அதுதான் வேதம் கற்று தருகிறது. நாம நற்கிரியர் பெருகுவதற்காக நாம விரும்பியவர்களை ஜெபித்தால் அதற்கான வழிகளை அவர் திறந்து தருவார், அதற்கான கிருபைகளை அவர் தருவார். இந்த 40 நாளிலும் அதை நம்ம ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நம்ம செய்யலாம். ஸோ முதலாவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தது நம்முடைய அக்கிரமங்கள் நீங்குவதற்காக. 2வது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தது ஏனென்று சொன்னால் நாம் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை மாற வேண்டும் என்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். 3வதாக எதற்காக இயேசு ஒப்பு கொடுத்தார்? வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களிலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் 5:27 தமிழிலே, ஆங்கிலத்திலே 25 முதல் 27 வசனங்கள் அந்த கருத்தை அடக்கி கொண்டிருக்கின்றன. கரைத்தரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு எதற்காக இந்த உலகத்திலிருந்து ஒப்பு கொடுத்தாராம்? நான் ஒரு சபையை உருவாக்க போகிறேன். இந்த சபை எப்படி இருக்கணுமா? அது கரைத்திரை இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக எனக்கு என்று நிற்க வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அப்போ ஒரு சபையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், இந்த சபை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? தேவாதி தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார், நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். It is called he justifies and he sanctifies. Justification and sanctification ரெண்டு வித்தியாசமான பொருள் உடையவைகள். ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொன்னால் என்ன? சபையை கர்த்தர் ஒரு நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். He justifies the church by doing something for us, by dying for us upon the cross. That is his justification. That is a one-time thing. Jesus paid the price for all of us. So that is why when we come into the church, we are confident in the presence of God that God has paid all the price. That is justification. But there is also something called sanctification. பரிசுத்தமாக்குதல். அது வாழ்நாள் முழுமையாய் நடக்கிற காரியம். ஒவ்வொரு நாளுமாய் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும், ஒவ்வொரு நாளுமாய் கர்த்தருக்குள்ளாக பலம் அடைய வேண்டும், ஒவ்வொரு நாளுமா பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகவே இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தாராம். கல்வாரி சிலுவையிலே வந்து அவர் இயேசு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை என்று வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ இந்த சபை எப்படி உருவானது? இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ரத்தத்தை சிந்திதான் சபையை உருவாக்கினார்.
உருவாக்கிவிட்டு கடைசி நாளிலே அது மணவாட்டி சபையாய் நிற்க வேண்டும், அது பரிசுத்தமான சபையாய் என்னோடு கூட நிற்க வேண்டும், அதுக்கு தகுதியாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த சபை பரிசுத்தப்படுவதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த 40 நாட்களும் சபையை பரிசுத்தப்படுத்த கத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் 2 முறை தேவாலயத்தை சென்று தேவாலயத்தை சுத்திகரித்தார் என்று வேதம் கற்றுத்தருக்கிறது. முதலாவதாக அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது அவர் தேவாலயத்துக்குள்ளாக வந்தார். இருக்கிறவர்களையும் கொள்ளுகளையும் அவர் புறமே தள்ளினார். புறாவிற்கிறவர்களை பார்த்து, இதை எடுத்துக்கொண்டு போங்கள், என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாற்றாதிருங்கள் என்பதாக அவர் கற்றுக் கொடுத்தார். அதே காரியத்தை மறுபடியும் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக அவர் செய்தார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முந்தின வாரத்தில் அவர் பெரிய பவனியாக வந்து எருசலேமுக்குள்ளாக வந்து அவர் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டை குறித்து உண்டான ஒரு பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்ததான். அப்போ என்னுடைய சபையை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்கு இருக்கிறது. சபை பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், சபைக்குள்ளாக இருக்கிற அக்கிரமங்கள் நீங்க வேண்டும், சபையில் உள்ள பாவங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக கத்த விரும்புகிறார். சபைக்குள்ளாக நாம் பாவத்தோடு கூட வர முடியாது, சபைக்குள்ளாக வந்து நாம் பழைய வாழ்க்கையில் நின்று கொண்டு இருக்க முடியாது. God wants to cleanse the church. அதற்காகத்தான் இந்த 40 நாட்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருகிற வாரத்தில் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நமக்கு கேட்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சத்தியத்தினாலே அவர் பரிசுத்தமாக்குகிறவர், தம்முடைய வசனத்தை அனுப்பி பரிசுத்தமாக்குகிறவர். தேவனுடைய வசனங்களை கர்த்தருடைய சபையிலே அனுப்பி உலகம் முழுமையாக தம்முடைய சபைகளுக்குள்ளாக கர்த்தர் அனுப்பி அதை பரிசுத்தமாக்குகிறவர். நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்து சபையை பரிசுத்தமாக்கினார், அதற்காக தான் தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோமே, பின் ஏன் சபையிலே பாவங்கள் காணப்படுகிறது என்று நம்ம யோசித்து பார்க்கலாம். There is a spiritual church that is around the world that God has called as a separated church for himself, and that church is blameless, and that church is cleansed out. But at the same time, நம்ம மாம்சத்துக்குள்ள வந்து சபைக்குள்ளாக வரும் பொழுது வாழ்க்கை இன்னுமாக அந்த பாவ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சபையாக நம்ம பரிசுத்தப்படுத்தப்படுவதற்காக கர்த்தர் இந்த 40 நாட்களை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்காக வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சபை தமக்கு முன்பாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நிற்பதற்காக தம்மை தாமே அதற்காக சபைக்காக ஒப்பு கொடுத்தாராம். It's 40 days are given for that. முதலாவதாக நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அக்கிரமங்கள் நீங்கி கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக நடந்து கொள்வதற்கு. இரண்டாவதாக தேவனுடைய சமூகத்திலே நம் நற்கிரியைகளை செய்வர்களாக மாறுவதற்கு. மூன்றாவதாக சபை பரிசுத்தமாவதற்கு. அதற்காக கர்த்தர் தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 40 நாட்கள் கர்த்தாவே எனக்கு அந்த கிருபை தாரும், நான் பரிசுத்தமாகணும், நான் நற்கிரியை செய்யணும், நாங்கள் சபையாய் பரிசுத்தமாகணும். அது நம்முடைய ஜபமாக இருக்கலாம். நாம் ஜபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்த்து அந்த வசனத்தை நம்ம உள்ளத்தில் வைத்து அதற்காக அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம ஜபிக்க போகிறோம். எல்லா எழும்பினருக்கலாம் ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம். எல்லா எழும்பின ஜபத்துக்கு ஆயத்தமாகும் பொழுது இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? How is it that after he has spared his own son but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? அதுதான் நம்ம சொல்லி, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் தருகிறவர், இந்த 40 நாட்கள் கர்த்தாவே உண்மையே எனக்கு ஒப்பு கொடுத்ததை நான் நினைத்து என்னுடைய வாழ்க்கையில் முதலாவதாக பாவங்கள் நீங்க கழுவப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். Whatever that has been on the way of the gun, that one dead fly, this evening, oh Father, I surrender. என்னை நீங்கள் மாற்றுங்க கர்த்தாவே. இந்த 40 நாளும் நான் மற்றொரு நற்கிரியை செய்யணும், என்ன செய்யணும் என்று வெளிப்படுத்துங்க. அதை செய்வதற்கேற்ற கிருபை எங்களுக்கு தாருங்க. நாங்கள் சபையாக பரிசுத்தமாகணும் ராஜா. இந்த சபைக்குள்ளாக வரும் பொழுது நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். சபையில் நாங்கள் ஒருவரை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எனக்கு கிருபை தாங்க. If that is your prayer, would you raise up your hand? We're going to pray. God bless you. 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 ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக
சிலுவையில் தொங்கினீ எங்களை வாழ வைக்க. சிலுவையில் தொங்கினீ நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீர் ஐயா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. ஒப்பு கொடுத்தி ஐயா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறே ஜீவபலியாக. அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க எல்லாம் அப்படி அர்ப்பணித்து பாடுங்க. தகப்பனே என்னை அர்ப்பணித்துக் கொள்கிற ராஜா, ஜீவபலியா என்னை அர்ப்பணித்துக் கொள்கிற ராஜா. ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா உடலை தருகிறே. உகந்த காணிக்கையா உடலை தருகிறே. ஒப்பு கொடுத்தி ஐயா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நீதிமான்களாக மாறுவதற்காக நீ தம்மையே ஒப்பு கொடுத்தீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நற்கிரியைகளை செய்ய வைராக்கியமுள்ளவர்களாக மாறும்படியாக எங்களுக்காக நீ உண்மை ஒப்பு கொடுத்தீரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு சபை மாசற்ற பரிசுத்தமான பிள்ளையற்ற சபையாய் பாதுகாத்துக் கொள்ளப்படுவதற்காக நீ ரத்தம் சிந்தி இந்த சபையை சம்பாதித்து அதற்காக உண்மை ஒப்பு கொடுத்தீரேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 40 நாட்களை கத்தாவை இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு கத்த கிருபை தருவீராக. தேவனுடைய சமூகத்திலே நீர் என்ன ஞாபகப்படுத்தினீரோ, என்ன முடிவுகளை எடுக்க எங்களை தூண்டினீரோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடிப்பதற்கு கத்த கிருபை தருவீராக. Father, in Jesus' name, let every impediment, oh Father God, our sin, oh Father God, every habit, oh Father God, every unwanted thing that the enemy is planted in our lives, oh Father God, be burnt right now in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தாவே என்ன காரியத்திற்காக உடைய பிள்ளைகள் ஜெபித்தார்களோ இன்றைக்கு அந்த காரியத்தை விடுதலை கத்த தருவீராக. தேவாதி தேவன் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆவலை வாஞ்சையை தூண்டினீரே கத்த, அதற்கான வழிகளை திறப்பீராக. அதற்காக எல்லாவற்றையும் எங்களுக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிற கத்த நீர் அல்லவா, கத்தரப்படி செய்வீராக. 40 நாட்களும் சபை பரிசுத்தமாவதற்கு தகப்பனே நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். கத்த உதவி செய்வீராக.
கத்தா அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் கத்தாவே தன்னுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கத்தருக்காக விலைக்கிறையை கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே நேராக வந்து இந்த ஆலயத்தில் சபையிலே பங்கு பெற்றவர்கள், வீட்டில் இருந்து கத்தாவை ஜூம் மூலமாக பங்கு பெற்ற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கத்த அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் கரம் ஒவ்வொரு மேலும் வைக்கப்படுவதாக. மகிமையின் தேவன் தாமே கூட வந்து கத்தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபைகள் பெருக உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கத்த செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கத்தாவை எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மறுபடியும் நாளை எழுந்து கத்தாவே நாங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது கத்தாவே எங்களுடைய மனம் புதிதாக இருப்பதாக, வித்தியாசமாக இருப்பதாக. கத்தாவை இயேசுவின் சிந்தை உடையவர்களாக, பரிசுத்தாவின் சிந்தை உடையவர்களாக வேலைகளை செய்வதற்கு இந்த காரியம் நடப்பிப்பதற்கு கத்த உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.